பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 136வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் கவனிங்க. நம்ம தாழ்வில் எப்படியெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக வருவதற்கு முன்பாக எப்படி நம்ம தாழ்மையில் இருந்தோம், எப்படி தாழ்மைப்பட்டு இருந்தோம். அப்போ நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் கவனிங்க. கடந்து வந்த பாதைகளை மறந்துடக்கூடாது. கர்த்தர் உங்களை அந்த தாழ்மையிலிருந்து தூக்கி எடுத்து இன்னைக்கு உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை வைத்திருப்பாரானால் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ அவருடைய கிருபை நமக்கு என்றென்றும் உள்ளதாக இருக்கிறது. நம்ம தாழ்மைப்பட்டு இருந்த நாட்களில் அதை நினைக்கணும். இப்பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கார். இப்போ அவருக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. இப்போ நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதான். அல்லேலூயா. நம்முடைய சத்துருக்கள் அநேகர் எழும்பினார்கள். நம்முடைய பாருங்கள், சத்துருக்களின் கைகளிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அப்போ அந்த சத்துருவின் பிடியில் ஒரு காலத்தில் இருந்தோம், பிடிக்கப்பட்டிருந்தோம். நமக்கு பிடிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து கிடந்துரும். அதிலிருந்து அந்த பிடியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை பண்ணி நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அந்த தேவனை எப்படி அவர் கிருபை நமக்கு என்றும் உள்ளதாக இருக்கிறது. பாருங்கள், நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்ம விடுதலை பண்ணி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்க வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்ல வைத்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லி இப்போ அவருடைய கிருபை என்றும், அவருடைய கிருபை நம்மளை மட்டுமாய் தாங்கி கொண்டிருக்கு. இனிமேலும் தாங்குறது அவருடைய கிருபை தான். அல்லேலூயா. அந்த தாழ்வில் நினைத்தவரை துதிப்போம். அல்லேலூயா. அவருடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மளை விடுதலை பண்ணி வந்தவருக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் துதிப்போம். அதுதான் அவர் கிருபை நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபையினால தான் நின்று கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே சர்வவல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரம். நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமுள்ள கருத்தில் ஒரு செயல்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாக தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.